உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கிறீங்களே. ஒரு பீத்தியும் பீத்திக்கல. கிராமத்தை பார்த்தனையும் எப்படி உனக்கு தோணுது? அடி என்ன தோணுது? என்ன தோணுது? காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு குத்த வச்சு உட்காந்து வானத்தை பார்த்து வெளிக்கு போனோம்னா வச்சுக்கவே எப்படிதான் காதல் வந்து அன்னைக்கே பேசாம இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு வாழ்க்கை கொடுண்ட வாழ்க்கை கொடுன்னு நீ சொன்ன பாவமே பொழைச்சு போகணுச்சு அப்படின்ட்டு கொடுத்தேன். எப்படி நான் வந்து உன்ட்ட கெஞ்சி எனக்கு வாழ்க்கை கொடுங்க, வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு கேட்டேன். கூட காலைல விழுந்துகிட்டு இருக்க வாழ்க்கை கொடுன்னு. மாடு வாங்கினது ஜெயிக்கணும் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நமக்கு பேருக்குன்னு ஒரு மாடு இருந்தா போதும். ஓ நீங்க வேற பிடிச்சிங்க. அது எனக்கே நம்ப முடியல. ஒண்ணும் கடைசி 2 நிமிஷம் சூப்பரா விளையாண்டாரு அந்த காலை. பொம்மையை விளையாண்டு வர்ற பிள்ளை இது நானா எப்பயுமே விளாக் எடுக்கும் போது இப்படி உண்மையா இருப்பீங்களா? கொஞ்சம் சிரிங்க. நீங்க கொஞ்சம் கருப்பா இருக்கீங்களே. கருப்பு தான் அழகு எனக்கும் தெரியும். நான் மேக்கப் போட்டிருக்கனால உங்களை விட கொஞ்சம் 1 இன்ச்சு கூட தர்றேன். பட் இருந்தாலும் சன்லைட் வேற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களே. ஒன்றும் இல்லை, நேற்று விளையாண்ட களைப்பு. நம்மளும் விளாக்ல வந்துட்டு நோ விளையாடுறது பயம் வேணாம் அப்படின்னா நேற்று நாசுக்கா விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு நேற்று வந்து இவங்க டீம் வந்து திருமுகாணிப்பட்டி எஸ்விஜி இணைந்த செல்வங்கள். ஸோ இவங்க டீமை உருவாக்கின கேப்டன் வந்து முருகேசன் அண்ணா இங்கே சேவனிப்பட்டி இங்கே திருப்பத்தூரில். அவங்க இளையாத்தன்குடியில் வந்துட்டு நடத்துகிற வடமஞ்சு விரட்டு. ஸோ அதுக்கு நம்ம காலையை வந்துட்டு கொண்டு போயிருந்தோம். நம்ம காலை எப்படி விளையாண்டாங்க? நம்ம காலை எப்படி விளையாண்டாரு? நல்லாதான் விளையாண்டுச்சு. மொத்தம் 20 நிமிஷம் வடம். அதில் 20 நிமிஷம் வீரர்கள் பிடிக்காம இருந்தா மாடு வெற்றி, வீரர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா வீரர்கள் வெற்றி. ஸோ நம்ம காலை 13 நிமிஷம் விளையாண்டாங்க. ஸோ அதுவே ஹாப்பி தானேங்க. 5 நிமிஷம் விளையாண்டாங்க சந்தோஷம். நான் அப்படிதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஐயோ பக்குன்னு முதல் கலவை எப்படி இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரையுமே தொடவிட மாட்டாரு. இனிமேல் தான் நம்ம பழகணும். என்ன மாடு வாங்கினது ஜெயிக்கணும் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நமக்கு பேருக்குன்னு ஒரு மாடு இருந்தா போதும். 5 நிமிஷம் விளாண்டாலும் சரி, 2 நிமிஷம் விளாண்டாலும் சரி. அதுவும் இவங்க பேரும் இல்லை, என் பேரும் இல்லை. இவங்க தாத்தா வந்து இவங்க அப்பா வந்து இப்போ மஞ்சவரட்டில் அவுத்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவங்க அப்பாவோட அப்பா தாத்தா மஞ்சவரட்டு கருப்பையா அவர் வீடு இருந்தா மஞ்சவரட்டு கருப்பையா இருந்தா தான் பாருக்காரு அப்படின்ற அந்த பேரே அவருக்கு அடைமொழி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் பேர்ல ஒரு மாடு அவுக்கணும் ஆசை. அதனால அவர் என்ன பேர்ல அவுத்தோம் சொல்லுங்க? வடமாடு புகழ் எஸ்விஜி இணைந்த செல்வங்களின் செல்ல பிள்ளை திருமுகாணிப்பட்டி மஞ்சுவிரட்டு புகழ் கருப்பையா அவர்களது ஒற்றன் காலை. ஓகே, மஞ்சுவிரட்டு புகழ் கருப்பையா ஐயா. ஓகே, அது என்ன வடமாடு புகழ் எஸ்விஜி இணைந்த செல்வம்? வடமாடு புகழ்னா நீங்களே பெருமைப்படுத்திக்கிறீங்களே. ஒரு பீத்தியும் பீத்திக்கல. அப்புறம் வடத்துல நாங்களும் விளையாடுறோம் தெரியறதுக்காக சரி வடமாடு புகழ் அப்படின்னு போட்டோம். ஓஹோ, நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய டீமும் இல்லை. நீங்க பிடிச்ச எல்லா மாடுமே நல்ல மாடு தான். இந்த மாடு பிடிக்கிறத பார்த்துதான் எப்படிதான் காதல் வந்து. அன்னைக்கே பேசாம இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு வாழ்க்கை கொடுண்ட வாழ்க்கை கொடுன்னு நீ சொன்ன பாவமே பொழைச்சு போகணுச்சு அப்படின்ட்டு கொடுத்தேன். எப்படி நான் வந்து உன்ட்ட கெஞ்சி எனக்கு வாழ்க்கை கொடுங்க, வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு கேட்டேன். கூட காலைல விழுந்துகிட்டு இருக்க வாழ்க்கை கொடுன்னு மட்டும் சொல்றது. நேத்து அக்காட்ட சொன்னையே என்னது என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு இருந்துச்சு. இப்போ ஏன்டா பண்ணேன் தோணுச்சு மதி. என்ன அப்படி தோண வச்சுட்டேனா நான்? கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்தாருன்னா முன்னாடியே அது கொடுத்தாருன்னா அந்த வரம் என்ன கேட்கணும்னு வச்சுக்கவே. நமக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வந்து நம்ம கல்யாணம் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ காமிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ ஒரு கடவுள் வந்து உன் முன்னாடி வர்றாரு. கணேசா, உனக்கு என்ன வரம் வேணும் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு கேட்டா டக்குன்னு என்ன கேட்பேன்? நான் திருப்பி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வந்தோன்னா அப்படியே போகணும். அப்போ வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும்னு. ஓ, அப்போ நான் தான் எப்படினாலும் என்னை பண்ணிடணும்னு ஆசை இருக்கும். என்னது? ஓகே, அடுத்து இவங்க நம்ம காலை வந்து விளையாண்டு முடிச்சுட்டு திடீர்னு வந்துட்டு சொல்றாங்க, இல்லை நான் விளையாட போறேன், அடுத்த ரவுண்ட் நமக்கு போட்டாங்க, பசங்களாம் இல்லை கம்மியாக தான் இருக்காங்க, நான் விளையாட போறேன் பொசுக்குன்ட்டாங்க.
வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா பக்கத்துல இருக்கவங்க சரி போகும்போது அப்படிலாம் சொல்லாதீங்க விடுங்க. அப்புறம் நானும் போகும்போது சரி தடுக்கல, அப்படியே போய் விளையாண்டாரு. பார்த்தா அவர் விளையாண்டது பக்கு பக்குன்னு இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சோ இல்லையா? எனக்கு தான் இருந்துச்சு. இல்ல எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. ஏன் பயமா இருந்துச்சு நேத்து? வயிறு விழுந்து வச்சு, நடக்க முடியல, ஓட முடியல. ஃபர்ஸ்ட் ஒல்லியா ஃபிட்டா இருந்தீங்க, இப்ப தொப்பை விழுந்து. மாடு குத்தி விடுமோன்னு ஒரு பயந்தேன். பட் இருந்தாலும் நேத்து நல்லபடியா. நேத்து என்ன காலை போட்டாங்க உங்களுக்கு? சின்ன அறுப்பு மேங்காட்டு காலையோ. சூப்பர் மாடு, நிறைய இடத்துல வெளியேறி இருக்கு. நேத்து வந்துட்டு வீரர்கள் வெற்றி பெற்றாங்க. அதுவும் நீங்க வேற பிடிச்சீங்க. அதுதே அது எனக்கே நம்ப முடியல ஒண்ணும். கடைசி 2 நிமிஷம் சூப்பரா விளையாண்டாரு அந்த காலை. எல்லா வீரர்களுமே ரொம்பவே வந்துட்டு சிறப்பா விளையாண்டாங்க. இங்க இளையாத்தன்குடியில 2 குட்டீஸ் வேற இருக்காங்க. ஸோ அவங்க கூட இருந்தாவே செம ஜாலி. எப்படி நம்ம ஆயா வீட்டுல 2 குட்டீஸ் இருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி ஊர்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வந்துட்டோம். 19ஆம் தேதி கிளம்பி வந்துட்டோமா காணும் பொங்கலுக்கு. காணும் பொங்கல்னா இல்ல மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டோம். இல்ல 2 நாள் கழிச்சு கிளம்பி வந்துட்டோம். 19ஆம் தேதி கிளம்பணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பட்டி மஞ்சளுக்கு முதல் நாள். கண்டுபட்டி மஞ்சள் 18ஆம் தேதி கிளம்பணும். 18ஆம் தேதி கிளம்பி இங்கே வந்து ஆயா வீட்டில் 2 நாள் இருந்து. ஸோ அங்கே பயங்கர ஜாலி, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே இங்கே அன்னை வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயுமே பயங்கரமாக அப்படியே வில்லேஜ் லைஃப்னா வில்லேஜ் லைஃப் தான் அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற குட்டீஸ் வந்து ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திருவிழால பொம்மையை கலாண்டு வர்ற பிள்ளை. இது நானா? மாஸ்க் பாரு. ஏன் மாஸ்க் போட்ட பாப்பா அப்படின்னு கேட்டேன். பாய் வரைய தெரியல, அதனால மாஸ்க் போட்டிருக்கு. இது என்ன தெரியாதா எனக்கு? வேற என்னென்னலாம் அதுல நோட் பண்ணியா? இல்ல நோட் பண்ணிட்டேன். இது எப்படி அது கையில கொம்பு இருக்கு பாரு. அது வந்து என்னோட காளையோட டாட்டுவான். கொம்பு என்ன, ஒரு கொம்பு மேல இருக்கு, ஒரு கொம்பு கீழே இருக்கு. அது எப்ப வரைஞ்சிருக்கு பாரு, தேதிய பாரு. கேமராக்கு கீழே பிரஷ் பல்லு விளக்குறதுக்கா? பல்லு கால பல்லு விளக்கலையோ? பல்லதை காணணும். ஏடா அழகா இருக்கு பாரு. சந்தனம் குங்குமம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. எது மேல கழுத்துல நெத்தியில என் முடி விரிச்சு போட்டு. அங்க கீழே எத்தனாவது வருஷம் பாரு. எப்ப வரைஞ்சிருக்கு? 2 வருஷம் ஆச்சு இந்த படம் வரைஞ்சு. இத காமிச்சோன்னே செம்ம சர்ப்ரைஸ். 2 வருஷம் ஆச்சா? இந்த போட்டோ எடுத்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். 2024 லாஸ்ட் மாசம் வரைஞ்சிருக்கு, நவம்பர் மாசம். நேத்து இவங்க காலையும் விளையாண்டுச்சு, செம்மையா விளையாண்டாரு. இது எப்படி இப்படியா சொல்லிட்டு தூக்கி விடுறா? அப்படி இப்படி முடி அப்படி கோதி விடுவேன்ல, அப்படி வர்ற. கைக்கு சம்பந்தமே இல்லை. மாஸ்க் தாடி வளர்ந்த மாதிரி இருக்கு. மூக்க காணும். எங்கள மூக்கு. அந்த குட்டி பாப்பா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கு. என்கரேஜ் பண்ணணும். நான் மூக்க காணும் நீ எக்கிறே, நீ அழகா வரைஞ்சிருக்கு. உடனே வர சொல்லுவான் அடுத்து. ஐயோ வேணாம். கிராமத்தை பார்த்தனையும் எப்படி உனக்கு தோணுது? அடி என்ன தோணுது? காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு குத்த வச்சு உட்காந்து வானத்தை பார்த்து வெளிக்கு போனோம்னா வச்சுக்கவே. அப்படிதானே நானும் இந்த 2 நாள் லைஃப் போச்சு எனக்கும். பட் இது கிராமத்து லைஃப். நம்ம வந்துட்டு இருக்கோ இல்லையோ அந்த தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னங்க, சிட்டியில் இல்லாத வாழ்க்கை இங்கே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ மறுபடியும் இன்னைக்கு எங்கள் ஊர் திருமுக்காணிப்பட்டிக்கு போகிறோம். எங்கள் மாமனார் ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 4 நாள் கழிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம். நன்றி மக்களை, விலாகு பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.